முன்னிலை வழக்கறிஞர் திரு தமிழ்மணி அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். இப்போ அவருடைய பெரியசாமியுடைய அந்த விடுதலையை வழக்கை விடுவித்ததை ரத்து செய்திருக்கிறது. மீண்டும் விசாரிக்கணும். இது எம்பிஎம்எல்ஏக்களுடைய கோர்ட்டுக்கு செல்கிறது. சட்ட ரீதியாக இதில் இருக்கக்கூடிய ப்ராசஸ் என்ன, காலமும் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. ஜூலை மாதத்துக்குள்ளே இந்த வழக்கை முடிக்க முடியுமா சார்? அதாவது இந்த ஜட்ஜை பொறுத்த வரைக்கும் இது ஊழல் வழக்கு இல்லை, ஒரு ஹவுசிங் போர்ட அலாட்மெண்ட் தப்புங்கிறது தான். அதனால் இதுதான் அவர் செய்யக்கூடியது. வேற எது செய்திருந்தாலும் அது ஒரு பிரஜுடிஸ்ல செய்ததாக சொல்லப்பட்டிருக்கும். எனவே ஒரு காலம் நிர்ணயம் பண்ணிட்டாரு, டெய்லி பேசிஸ்ல கேஸ் நடத்தணும்னு சொல்லிட்டாரு. ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு அவங்க ஜாமீன் பிணை கொடுக்கணும்னு சொல்லிருக்கிறாரு. ஒரு தராச நேரா தூக்கி பிடிச்சிருக்கிறார். கொஞ்சம் கூட இந்த பக்கம் அந்த பக்கம் ஆக்காம மிக சரியாக தன்னுடைய அதிகாரத்தை மீறாமலும் அதிகார வரம்புக்குள் என்ன செய்ய முடியுமோ அதை செய்திருக்கிறார். அவரை இவர் தண்டிப்பதற்கு சட்ட ரீதியாக அதிகாரம் இல்லை. அதை ரீட்ரையல் ஆர்டர் பண்ணிருக்காரு. 100% சரியான ஆர்டர் சார். இது பிணை அப்படின்றதனுடைய கான்செப்ட் எங்கே வருது? ஏன்னா ஒருத்தர் மேலே தண்டனை விதிக்கப்பட்டு அல்லது அவர் விசாரிக்கிறப்போ கைது செய்யப்பட்டிருந்தா பிணைன்ற கான்செப்ட் வரும். இப்போ இந்த வழக்கை மீண்டும் விசாரிக்கணும்னு தானே சொல்லியிருக்காங்க. இப்போ பிணை இல்லை சார், நான் டெய்லி அப்பியர் ஆகணும். எப்பயுமே ஃபர்ஸ்ட் அரெஸ்ட் ஆனா கூட ஜாமீன் கொடுக்கணும் சார். கன்விக்ஷன் ஆனான்னு நீங்க நினைக்கிறது தவறு. நான் தொடர்ந்து அப்பியர் ஆகுங்கிறதுக்கு அங்க ஒரு பாண்டு கொடுக்கணும். அதுதான் சொல்றாரு இப்போ அவரு. ஓகே, ஏன்னா ஒரு டெய்லி பேசிஸ்ல சொன்னதுனால இவர் வராம போயிட்டாருன்னா அந்த ஜூலைக்குள்ள முடிக்க முடியாது. அதுவும் தவறல்ல. நான் சொன்னா ஒரு தராசு ஒரு மில்லிமீட்டர் கூட லெப்ட்ல ரைட்ல போகாம ஆர்டர் போட்டிருக்காரு. நன்றி திரு தமிழ்மணி, இணைந்து உங்களுடைய செய்ததற்கு நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.